ஹாய் ஆல். இன்றைக்கி கொஷின் பேப்பரில் அரசு பொது தேர்வு 2024 ஏப்ரல் நடந்த கொஷின் பேப்பரில் இப்போ 34வது சம் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு ஒரு தேற்றம். தேல்ஸ் தேற்றத்தை எழுதி நிரூபிக்கவும். ஓகேங்களா? நேம்டு தியரில் மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. அதனால் அதில் கண்டிப்பாக மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு வேறு என்ன பேர் இருக்குன்னா, இதுக்கு வந்துட்டு அடிப்படை விகிதச்சம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம். ஒருவேளை தேல்ஸ்ன்னு கொடுக்காம அடிப்படை விகிதச்சம தேற்றம்னு கூட கேட்கலாம். அதனால் நம்ம எப்படி கேட்டாலும் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகேங்களா? பார்க்கங்களா? ஃபஸ்ட்டு கூற்று எழுதி தான் நிரூபிக்கணும். ஓகேங்களா? ஒரு நேர்கோட்டு முக்கோணத்தின் ஃபஸ்ட்டு ஒரு நேர்கோட்டு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும், ஒன் சைடு மட்டும் இணையாக இருக்கிற மாதிரி, ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும், மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சமவிதத்தில் பிரிக்கிறது. வெட்டுமாறு இவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை எப்படி ஈஸியாக ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நேர்கோட்டு முக்கோணம். ஓகேங்களா? ஒரு பக்கத்திற்கு இணையாகும். இப்போ இந்த பக்கத்துக்கு இது வந்துட்டு ஏபிசின்னு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு பக்கத்திற்கு இணையாகனா ஏபிசிக்கு இணையாக, ஓகேங்களா, மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. இப்போ இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. ஓகேங்களா? இப்போ இதை வந்துட்டு வெட்டுமாறு வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? வரைஞ்சிட்டா இதை வந்துட்டு இந்த ரெண்டு கோட்டையும் வந்துட்டு சம விகிதத்தில் பிரிக்குதுன்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா டிங்கிற புள்ளின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இந்த விகிதத்தில் பிரிக்கணும், அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஒரு நேர்கோட்டு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரண்டு பக்கங்களை வெட்டுமரம் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில், இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அதுதான் இந்த தேற்றம். அதில் நிரூபிக்க வேண்டியது நிரூபணம் என்னென்னா ஏடி 2DB, ஓகேங்களா, ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. இதுதான் வந்துட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு முக்கோணம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு பக்கத்துக்கு இணையாக மற்ற ரெண்டு பக்கங்களை வந்துட்டு வெட்டுமாறும் வரையப்பட்டால் அந்த பக்கங்கள் அந்த கோடு அவ்விரு பக்கங்களை வந்துட்டு சம விகிதத்தில், இது வந்துட்டு ஒரு சும்மா ஜஸ்ட் நான் சொல்கிறேன். இது ஒரு 2 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர் இருக்கும், சம விகிதத்தில் பிரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏடி டிவைடட் பை டிபி, ஏஇ டிவைடட் பை இசி. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறது. ஓகேங்களா? அமைப்பு இது வந்துட்டு டிஇ வந்துட்டு இணை,
இந்த டி வந்துட்டு எதுக்கு இணைன்னா பிசிக்கு அது வந்துட்டு வரையலாம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு நம்ம இது ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சம்ஸை இந்த டயக்ராமை வந்துட்டு நல்லா மெமரி பண்ணிட்டிங்கன்னா அதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஓகேங்களா? அதாவது வந்துட்டு ஒரு நேர்கோட்டு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு பிசிங்கிற பக்கத்துக்கு இணையாகவும் ஏபி பிசிங்கிற பக்கத்தை வந்துட்டு வெட்டுமாறும். ஓகேங்களா? இரண்டு பக்கங்களும் வெட்டுமாறு மறைப்பட்டால் அவ்விருக்கோடு வந்துட்டு அந்த இரண்டு பக்கங்களையும் சமவிகிதத்தில் பிரிக்கிறது. ஓகேங்களா? இதுதான் ஜஸ்ட்டு. இதில் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் 4 கூற்று காரணம் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு நம்ம இந்த டயக்ராம் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என் கூற்று காரணம். ஓகேங்களா? இது நான் அப்படியே ரஃப்பாக போட போகிறேன். இங்கே ஸ்கேல் வச்சு நீட்டாக போட்டுருங்க. ஜஸ்ட்டு 4 பாயிண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் மெமரி பண்ணிட்டிங்கன்னா மற்ற எல்லாமே ஈஸி. ஓகேங்களா? இப்போது இதனுடைய ரேஷியோவும் ஒரு 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 சரி இதனுடைய கோணமும் இணைங்கிற ஒரே கோட்டில் தானே இருக்குது, குறுங்கோணமாக தானே இருக்குது. இப்போ இது ரெண்டும் இணையாக இருக்கும். அதே போல் இதுவும் குறுங்கோணமாக தானே இருக்குது, இது ரெண்டும் இணையாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது இது 3. இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? எப்படி எழுதுறேன்னா முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் ஏடியும் வந்துட்டு சமம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா முக்கோணம் ஏபிசி 1வது கோணம் எடுத்துக்கலாமா? ஏபிசி கோணத்தோட வேல்யூ கொடுக்கல, ஜஸ்ட் 1 2 3ன்னு மட்டும் புட் பண்ணிக்கிறோம். முக்கோணம் ஏடியும் வந்துட்டு சமம். எவ்வளோன்னா கோணம் 1க்கு வந்துட்டு சமம். அப்போ ரெண்டும் ஒரு லைனில் இருக்கிறது ஒரே கோணமாக தான் இருக்கும். அப்போ ஒத்த கோணங்கள் சமம் எனில் ஒத்த கோணங்கள் வந்துட்டு சமம். ஏனெனில் ஏன் ரெண்டும் சமம் அப்படின்னா டிஇ இருக்கு இல்லைங்களா? டிஇயும் பிசியும் இணையாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஏனெனில் டிஇயும் இந்த டிஇயும் இணை பிசி. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு ஒத்த கோணங்கள் சமம். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் சேம். இப்போ 1ங்கிற கோணத்தை எடுத்துக்கிறோமா? அப்போ 2ங்கிற கோணம் எடுத்துக்கிறோம். கோணம் ஏசிபி ஈக்குவல் டு ஏஇடி ஈக்குவல் டு கோணம் 2ன்னு எடுத்துக்கிறோம். சேம் இதே கான்செப்ட் தான். ஒத்த கோணங்கள் சமம். ஏன்னா இதனுடைய ஏசியும் பிசியும் ஏடியும் வந்துட்டு இணையாக இருக்குது. அப்போ வந்துட்டு அதில் இணையாக இருக்கும்போது அதில் இருக்கிற கோணங்களும் வந்துட்டு சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒத்த கோணங்கள் அப்படியே ரஃப் எழுதுறேன். ஒத்த கோணங்கள் சமம் ஏனெனில் டிஇயும் பிசியும் வந்துட்டு இணையாக இருக்குது. ரெண்டும் பேரலாக போயிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு இது ஒரு 30 டிகிரியில் இருக்குன்னா அதுவும் ஒரு 30 டிகிரியில் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் வந்துட்டு தெரியலையா அவ்வளோ நேரம் எழுதுந்து. ஓகேங்களா? அடுத்தது தேர்டு பாயிண்ட் வந்துட்டு ஈஸி தான். எப்படின்னா டிஏஇ அந்த முக்கோணமும் பிஏசி அந்த முக்கோணமும் இணை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிஏஇ ஈக்குவல் டு பிஏசி. இது ஒரு முக்கோணம் இல்லைங்களா? அதனுடைய கோணம் வந்துட்டு செம். அதாவது வந்துட்டு இரு முக்கோணங்களுக்கு ஒரு பொதுவான கோணத்தை கொண்டுள்ளது. இது ஒரு முக்கோணம், இது ரெண்டுக்கும் ஒரு பொதுவான முக்கோணத்தை கொண்டிருக்கா? அந்த தான் இந்த பாயிண்ட். தெரியுதா? ஓகே.
இரு முக்கோணங்களும் ஒரு பொதுவான கோணத்தை கொண்டுள்ளது. ஓகேங்களா, ரெண்டு காமனாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணும், எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கணும். தேற்றத்தை பொறுத்த வரைக்கும் புக்கில் டிட்டோவை எப்படி இருக்கோ அதை அப்படி எழுதணும். ஓகேங்களா, அப்புறம் முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கிறோம். முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கிறோம். அது வந்துட்டு ஈக்குவல் டு முக்கோணம் ஏடிஇ. ஏன்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸும் எல்லா கோணங்களும் ஈக்குவலாக இருக்குல்ல, அப்போ அந்த முக்கோணமும் ஈக்குவல்னு நம்ம சொல்லிடலாங்களா. ஏடிஇ ஈக்குவல். அப்படி இருந்தால் ட்ரிபிள் ஏ விதிப்படி, ட்ரிபிள் ஏ விதிமுறைப்படி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோட அடுத்த போகிறேன். ஓகேங்களா, அந்த விதிப்படி ஏபியும் ஏடியும் ஏபி டிவைடட் பை ஏடி. அதே போல் இந்த சைடு ஏபி டிவைடட் பை ஏடி. அதே போல் ஏசி டிவைடட் பை ஏஇ. ஏசி டிவைடட் பை ஏஇ அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது என்னது, இதில் இருந்து ஒத்த பக்கங்களின் விகித சமம். ஒரு பக்கத்தில் இருக்கிற அதனோட விகிதங்கள் வந்துட்டு சமம் அப்படின்னு சொல்கிறோம். ஒத்த நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படி எழுதிட்டு வர வேண்டாம். பக்கங்களின் விகித சமம். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு பேர், அடிப்படை விகித சம தேற்றம் தானே, அதனோட விகிதங்களை வந்துட்டு சமன்னு சொல்கிறது ஆக்சுவலாக இந்த தேற்றத்தோட ப்ரூஃபே. ஓகேங்களா, அப்போ நம்ம ஏபி டிவைடட் பை ஏடி கிடச்சிருச்சு, ஏசி டிவைடட் பை ஏஇ கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அதுலேருந்து நம்ம இதை வந்துட்டு எப்படி எழுதலாம்னா, இந்த டியும் ஈயும் இருக்கு இல்லைங்களா, டிஇயை பயன்படுத்தி ஏபி ஏசியை வந்துட்டு பிரிக்க போகிறோம். அது பிரித்து எழுத போகிறோம். ஓகேங்களா, இங்கே வந்து நமக்கு ஏபி கிடச்சிருச்சு, இங்கே ஏசி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு டயக்ராமில் பிரிக்க போகிறோம். ஏபியை வந்துட்டு ஏடி ப்ளஸ் டிஇ. அப்போ நமக்கு ஏபி கிடச்சிருது. அதே போல் ஏசி வந்துட்டு ஏஇ ப்ளஸ் சிஇசி அப்படின்னு பிரிக்க போகிறோம். ஓகேங்களா, பிரித்து எழுத போகிறோம். என்னால் ஒரே ஃப்ரேமுக்குள்ள அதை ஃபுல்லாத்தையும் காமிக்கல, நீங்கள் அதை முன்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா, ஏடி ப்ளஸ் டிபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏடி. அப்போ இங்கே ஏஇ. ஓகேங்களா, மேலே என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கிறோம். மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பிரித்து எழுதணும். ஓகேங்களா, இதாவது டி மற்றும் இயை பயன்படுத்தி ஏபி மற்றும் ஏசியை வந்துட்டு பிரித்தல். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஏடி ப்ளஸ் டிபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏஇ கிடச்சிருச்சுங்களா. இதிலிருந்து ஏடியும் காமனாக இருக்குங்களா, அப்போ பிரித்து நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ ஏடி டிவைடட் பை ஏடி ப்ளஸ் டிபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏஇ. அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம், இது ரெண்டு கேன்சல் பண்ணலாம். ரெண்டு கேன்சல் பண்ணால் என்ன நமக்கு கிடைக்கும், 1 ப்ளஸ் டிபி டிவைடட் பை AD equal to 1 plus EC divided by AE. சுருக்குதல். இப்போ வந்துட்டு 1 வந்துட்டு நீக்கிறோம். இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குங்களா, இந்த 1 அந்த பக்கம் வச்சுனா மைனஸ் இருங்களா, அப்போ 1 நீக்குதல். அப்போ நீக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், DP divided by AD, இந்த 1 கேன்சல் ஆயிரும், EC divided by AE. அப்போ வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கணும், AD divided by DP தானே கிடைக்கணும். அப்போ வந்துட்டு அதை வந்துட்டு தலைகீழ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, AD divided by DP equal to AE divided by EC. என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு தலைகளாக
மாற்றுக. தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. ஓகேங்களா, அவ்வளோதான் வந்துட்டு தெயில்ஸ் தியரம். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சு ஒரு முக்கோணம் எடுத்துக்கலாம். அது வந்து ஒன் சைடுக்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களையும் வந்துட்டு வெட்டுது. அந்த வெட்டுறத அந்த கோடு வந்துட்டு அந்த 2 பக்கங்களையும் வந்துட்டு சம விகிதத்தில் பிரிக்குது. அவ்வளோதான். இந்த டயக்ராம் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதலாம். என்ன ப்ரூஃப் பண்ணால் ஏடி டிவைடட் பை டிபினோ ஏஇ டிவைடட் பை இசினோ ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு இதுக்கு இந்த கோட்டுக்கு இணையே இந்த கோடு இருக்குது நம்ம எடுத்துக்கிறோம். என்னென்ன அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு பிசியும் டிஇயும் வந்துட்டு இணையாக இருந்தால் என்னென்ன பாயிண்ட்ஸ் ஒரே கோட்டு இணையாக இருந்துச்சுன்னா பியோட கோணம் தான் வந்துட்டு டிக்கு இருக்கும், சியோட கோணம் தான் ஈக்கு இருக்கும். அப்படி இருக்கையெல்லாம் வந்துட்டு ஒத்த கோணங்கள் சமம் 2 பாயிண்ட் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 3வது கோணம் வந்துட்டு பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஓகேங்களா, அப்புறம் முக்கோணம் ஏபிசி இது வந்து ட்ரிபிள் ஏ விதிப்படி வந்துட்டு அதனுடைய விகிதங்கள் வந்துட்டு நம்ம சமன்னு சொல்கிறோம். எந்தெந்த விகிதங்கள் சமம்? ஏபி வந்துட்டு டிவைடட் பை ஏடி, ஏசி டிவைடட் பை ஏஇ அப்படின்னு சொல்கிறோம். அது ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் வந்துட்டு சமம். அப்புறம் அது எப்படி பிரித்து எழுதலாம்? ஏடி ப்ளஸ் டிபி. ஏன்னா நம்ம பாயிண்ட் வச்சு இணைன்னு சொல்லியிருக்கோங்களா, அது மாதிரி பிரித்து எழுதிட்டு அப்புறம் அதெல்லாம் கேன்சல் பண்ணால் தெரிஞ்சு கீழே இருக்கிறத கேன்சல் பண்ணி 1 ரிமூவ் பண்ணிட்டு அதை தலைகளாக மாற்றிங்கன்னா தேற்றம் ப்ரூஃப். அவ்வளோதான், தெயில்ஸ் தியரம் ஃபினிஷ்ட். ஓகேங்களா, கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.